அடிக்கிற வெயிலுக்கு டே டைமில் வெளியவே வர முடியல. சரி ஈவினிங்காவது ஒரு வாக் போகலான்ட்டு தோட்டத்தில் ஒரு வாக் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரப்போ பால் கறந்துட்டு இருந்தாங்க. சரி வீட்டுக்கு பால் வாங்கிட்டு போயிடலான்னு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பால் வாங்கிட்டு வந்தோன்னா பாலை காய்ச்சியாச்சு. பால் எப்பவுமே நான் கரும்பு சக்கரை போட்டு தான் குடிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு தேன் இருந்துச்சு, தேன் மிக்ஸ் பண்ணி பால் குடிச்சாச்சு. டெய்லி மார்னிங் எறும்பு பால் வீட்டுக்கு வச்சுக்குவோம், ஈவினிங் வந்து நாட்டு மாட்டு பால் வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஒரு ஆளுக்கு எறும்பு பால் தான் வேணும்பாங்க, எனக்கு மாட்டுப்பால் தான் பிடிக்கும். ஒருத்தங்க தயிர் எனக்கு நல்லா கெட்டியாக தான் வேணும்பாங்க, ஒருத்தங்க தயிர் மாட்டு தயிர் தான் வேணும்னு கேட்போம். ஒருத்தங்க எனக்கு தயிரே வேண்டாம் மோர் தான் வேணும்னு கேட்பாங்க. சரி யார் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கிறது. இங்கே மார்னிங் ஈவினிங் 2 நேரமே பால் காய்ச்சி தயிருக்கு பெற போட்டு வைப்போம். அந்த தயிரில் இருக்கிற ஆடையெல்லாம் நெய் காய்ச்சறக்கு எடுத்து வச்சுருவேன். 2 வீக்ஸ்லேயே ஒரு சம்படம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். சரி ஆடை நிறையா சேர்ந்துருச்சு, இன்றைக்கி நெய் காய்ச்சிடலான்னு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெய் காய்ச்சலான்னு நான் காலையிலே ஃப்ரிட்ஜில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றி மிக்சியில் நம்ம அடிக்கும்போது பட்டர் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. இது சம்மர் டைம்ங்கிறதுனால தான் நான் கூலிங் வாட்டர் ஊற்றுறேன். இல்லை மற்ற டைம்லலாம் நம்மளோட நார்மல் வாட்டர் ஊற்றினாலே போதும், பட்டர் சூப்பராக அழகாக வந்துடும். ஆடை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜார் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும். தண்ணி கம்மியாகவோ இல்லை தண்ணி சூடாகவோ இருந்தாலோ இல்லை ஆடை நிறையா போட்டு ஒரே டைமில் அடிச்சிங்கனாலும் அது ஒரு கூழ் மாதிரி ஆயிரும், வெண்ணெய் நல்லா வராது. மிக்சியில் நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இப்படி எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா மோர் தனியாக வெண்ணெய் தனியாக ஈஸியாக வந்துடும். வெண்ணெய் நல்லா மேலே மிதந்துட்டுருக்கும், நம்ம அப்புறம் ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். தயிர்லேருந்து எடுக்கிற ஆடையே நீங்கள் 1 மந்த் கழித்து தான் வெண்ணெய் எடுப்பீங்க அப்படின்னா அதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணும். நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வெண்ணெய் எடுத்துருவேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்குவேன். வெண்ணெய் எடுத்து அது தண்ணியில் 1 or 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிக்குவேன். அப்போ தான் அதில் இருக்க மோரெல்லாம் கம்ப்ளீட்டாக போகும். போனதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை நெய் காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விட்டோம்னா இப்படி நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக அந்த நெய் மனம் வரணும். வந்துச்சுன்னா நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கை இலை இருந்தால் அது போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் கருவேப்பிலை இலை போட்டுட்டு நெய் இறக்கி வச்சுட்டேன். எனக்கு கரெக்டாக இது ஒரு 1/2 லிட்டர் நெய் வந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நெய் சாப்பிடுவோம். அத்தைக்கு நெய் பிடிக்காது. மாமா வந்து நெய் அவாய்ட் பண்ணிடுவார். வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண நெய்யை அரிசி பருப்பு சாப்பாடு இல்லைன்னா தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு தோசை தான் சுட்டேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் செஞ்ச தாலே இருந்துச்சு, அது வச்சுட்டு அப்புறம் தயிர் கொஞ்சம் இருந்தது, சின்ன வெங்காயம் போட்டு தயிர் தாளிச்சிட்டு சிம்பிளாக டின்னரை முடிச்சாச்சு.